ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு கேப்சிகம் கிரேவி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். 2 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 10 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வச்சு வேக வச்சுடுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா பார்த்துக்குங்க. காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அந்த காயெல்லாம் மாற்றிக்கலாம். இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்க்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் நல்லா மசிச்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வாஷ் பண்ண ஒரு குடை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குடை மிளகாயோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்க விதையும் நீக்கிடலாம். இப்போ இதை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பகுதியெல்லாம் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குடை மிளகாயில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணுங்க, அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா குடை மிளகாவை 2ஆக கட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா குடை மிளகாவையும் இது போல் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை தோசைக்கல்ல வச்சிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் இஞ்சி, 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கறி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கிரேவி செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு பக்கம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ குடை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் காய்கறி வேக வச்சு அதே தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் குழம்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை ஒன்று ஒன்றா அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கும் போதே இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஸ்டஃபிங் தனித்தனியாக வந்துடும். அதனால தான் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறோம். எப்போ நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் இந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டஃப்டு கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை சப்பாத்தி, பரோட்டா, ரைஸோடு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.